மீண்டும் மீனா சீரியலில் நீங்கள் 3 நாள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் அந்த 3 நாள் எபிசோடை பார்க்கலைன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு இன்றைக்கி எபிசோடை பாருங்கள். கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முந்தைய நாள் இரவு எடுத்த முடிவை மீனா மறக்கவில்லை. உண்மையை தெரிஞ்சிக்காம நான் இனிமேல் அமைதியாக இருக்க முடியாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். மறுநாள் காலை அருண் வழக்கம்போல் அலுவலகத்திற்கு கிளம்பினார். ஆனால் இன்று மீனா ஒரு திட்டத்துடன் இருந்தாள். அருண் வீட்டை விட்டு வெளியேறிய சில நிமிடங்களில் மீனாவும் வேறு ஒரு ஆட்டோவில் அவரை பின்தொடர ஆரம்பித்தாள். அருண் நேராக அலுவலகத்திற்கு செல்வார் என்று நினைத்த மீனாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் நகரத்தின் ஒரு காபி ஷாப்பின் முன்பு நின்றார். அங்கிருந்து இறங்கி யாருக்காகவோ காத்திருந்தார். மீனாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் ஒரு இளம்பெண் அங்கு வந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் அருணின் முகத்தில் ஒரு சிரிப்பு. இருவரும் ஒன்றாக காபி ஷாப்பிற்குள் சென்றனர். தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மீனாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. இதுதான் நித்யாவா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். கோபம், வருத்தம், ஏமாற்றம் என எல்லா உணர்வுகளும் ஒன்றாக வந்தன. அந்த நேரத்தில் காபி ஷாப்பின் கண்ணாடி வழியாக பார்த்த மீனாவுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அருண் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார். அதை பார்த்ததும் மீனாவின் மனம் உடைந்து போனது. அந்த ரசீது இந்த கிஃப்ட்டுக்குத்தானா என்று அவள் நினைத்தாள். ஆனால் அடுத்த நொடியில் அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை மீனாவை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அண்ணா, அக்காவுக்கு இதை பற்றி எப்போ சொல்ல போறீங்க? அண்ணா என்ற வார்த்தையை கேட்டதும் மீனா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அந்த பெண் உண்மையிலேயே நித்யாவா? அருணை அண்ணா என்று ஏன் அழைத்தாள்? அருண் மீனாவிடம் என்ன மறைக்கிறார்? எபிசோட் 5 தொடரும்.